இன்றைக்கி நாம் 2025 மார்ச் முதல் துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் அமர இருக்கின்றாருங்க. இந்த சனி பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல அமர்வதனால துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன முன்னேற்றங்கள், என்னென்ன அதிர்ஷ்டங்கள், வாழ்க்கையில் என்னென்ன ராஜயோகங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி வாட்ஸ்அப் நிறைய பேர் நம்பர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். எப்போதுமே 500 ரூபாய்க்கு மேலாகும் ஜாதகம் பார்க்க. ஆனால் இந்த ஒரு மாதம் மட்டும் வெறும் 99 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரப்படுங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட் உங்கள் வாட்ஸ்அப்லேருந்து மெசேஜ் அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிடுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நாம் ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் சொல்லிடுவோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட் பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிடுவோங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் சனி பகவானை பற்றி ஒரு சில வரிகள் அப்படிங்கிறது பார்க்கலாங்க. சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா சூரிய குடும்பத்தில் ஒரு கடைசி கிரகம். சூரியனில் இருந்து ரொம்ப தூரத்தில் சனி பகவான் இருப்பதனால சூரியனுடைய ஒளி அங்கே அதிகம் இல்லாததுனாலையும் கருமை நிறத்தூண் என அழைக்கப்படுகின்றார் இந்த சனி பகவான். அதே போல் ஒரு ராசியில் 2.5 வருஷம் சஞ்சாரம் செய்யக்கூடியவர் இந்த சனி பகவானுங்க. ராசி மண்டலத்தை ஒரு முறை வலம் வருவதற்கு 30 வருடங்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கிறாருங்க. அதனால தான் சனி பகவானுக்கு மந்தன் அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டு. அதே போல் நவகிரகத்தில் ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர் இந்த சனி பகவான் ஒருவர் தாங்க. அதே போல் சனி நின்ற இடம் விருத்தி, பார்த்த இடம் பால் என்று சொல்வார்கள். அப்போது இந்த சனி பகவான் எந்த இடத்தை பார்க்கின்றாரோ அந்த இடம் அப்படிங்கிறது பலம் இழக்கும். மேலும் சனி பார்த்து கொடுக்குற சொத்து அப்படிங்கிறது ஒரு அழியா சொத்துங்க. பல தலைமுறைக்கு தேவையான பொன்னையும் பொருளையும் வாரி வழங்கக்கூடியவர் இந்த சனி பகவான் மட்டும்தாங்க. சுய ஜாதகத்தில் சனி பகவான் பலம் பெற்றவர்கள் நாடாளக்கூடிய ஒரு பாக்கியம் பெற்றவர்களாக இருப்பாங்க. அதே போல் ஆயுள்காரகன், தொழில்காரகன், தர்மகாரகன் என போற்றப்படக்கூடியவருங்க இந்த சனி பகவான். அதே போல் இந்த சனி பகவான் பயிற்சியினால் துலாம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள், என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன யோகங்கள் அப்படிங்கிறது கிடைக்கப் போகின்றது என்பதற்கு பார்ப்பதற்கு முன்னால் துலாம் ராசிக்காரர்களை பற்றி ஒரு சில வரிகள் அப்படிங்கிறது பார்க்கலாம். துலாம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் 7வது ராசியாக வருங்க. இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் ஆவாருங்க. துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம் 4 பாதங்களும், அதே போல் விசாகம் நட்சத்திரம் முதல் 3 பாதங்களும் இந்த ஒரு ராசிக்குள்ளே வருங்க. பொதுவாக துலாம் ராசிக்காரர்கள் வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள், நீதிமான்கள். ஏன் அப்படின்னா துலாம் ராசிக்குள்ளே தான் சனி பகவான் உச்சநிலை பெறுவார். சனி பகவான் நீதிமான் என்று அழைக்கப்படக்கூடியவர். அப்போது பார்த்தீங்க அப்படின்னா துலாம் ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே உண்மையை உரைக்கக்கூடியவர்கள். அதே போல் எந்த ஒரு விஷயத்திலையும் நேர்மையை பின்பற்றக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள். அதாவது நீதி தவறாதவர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள். அதே போல் ராசிக்குள்ள சூரியன் நீச்சம் பெறுவதனால அரசாங்க யோகம் உடையவர்கள் துலாம் ராசிக்காரர்கள். தலைமை பதவிக்கு தகுதியானவர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள். அதே போல் இந்த உலகத்தில் பிறந்து வாழ்க்கையில் எல்லா சுகத்தோடையும் வாழக்கூடியவர்கள் துலாம் ராசிக்காரர்கள். செல்வந்தர்கள், மாட மாளிகைகளில் வசிக்கக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள். சரி, துலாம் ராசிக்காரர்களுக்கு வருகின்ற 2025 மார்ச் முதல் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் அமர இருக்கின்றாருங்க. இந்த காலம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு ராஜயோக காலம். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சனி பகவான் ராசிக்கு 3, 6, 11 அதில் சஞ்சாரம் செய்யும்போது தான் ராஜயோக பலன்கள் அப்படிங்கிறத கொடுப்பாருங்க. அதாவது துலாம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை அப்படிங்கிறது ஏற்பட இருக்கின்றது. வாழ்க்கையே புரட்டி போட இருக்கின்றது. வருகின்ற 2025 மார்ச் முதல் ஒரு 2 வருஷத்துக்கு மேலாக 6ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறாருங்க. அப்போது இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கின்றது துலாம் ராசிக்காரர்களுக்கு. வாழ்க்கையில் இது நாள் வரையும் சாதிக்காத ஒரு சில விஷயங்களை சாதிக்க போகிறீங்க துலாம் ராசிக்காரர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் என்ன குறை இருந்தாலும் அந்த குறை அகல இருக்கின்றது துலாம் ராசிக்காரர்களுக்கு. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் பார்த்தீங்க அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கின்றது 6ஆம் இடத்துல சனி பகவான் அமர்வதனால.
2025 மார்ச்சுக்கு பிறகு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்போது இந்த 2025 மார்ச் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். 5ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்கிற வரைக்கும், அதாவது 2025 மார்ச் வரைக்கும் பிள்ளைகளுடைய ஒரு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும், சரிங்களா? பிள்ளைகளால் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய கஷ்டங்கள் பாருங்கள் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது 2025 மார்ச் வரைக்கும். ஆனால் நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா சனி பகவான் நின்ற இடம் சிறப்பு. அதே போல் பூர்வீக சொத்தில் நிறைய பிரச்சனை, பூர்வீக சொத்தில் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை துலாம் ராசிக்காரர்களுக்கு 2025 மார்ச்சுக்குள்ளே வருவதற்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. முக்கியமாக நீங்கள் எந்த ஒரு முடிவு அப்படிங்கிறது எடுத்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு குளறுபடி அப்படிங்கிறது இருக்கும் 2025 மார்ச் வரைக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய முடகிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். துலாம் ராசிக்காரர்களுக்கு அவர் யோகாதிபதியாக இருந்தாலுமே பொதுவாக கோச்சாரத்தில் சனி பகவான் ராசிக்கு 3-11 தான் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு. மற்ற இடத்துல இருக்கும்போது அந்த வீட்டு ஆதிபத்தியத்தை கெடுப்பார். இப்போ ராசிக்கு 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். 5ஆம் இடம் அப்படிங்கிறது ஆதிபத்தியம் பார்த்தீங்க அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு துளி கூட இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேலே துலாம் ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எங்கே முதலீடு போட்டாலும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் பின்னடைவு தான் இருக்கும். இந்த 2023 ஜனவரியில் தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு. 2023 ஜனவரியில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதிர்ஷ்டம் இல்லாத ஒரு நிலையை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க துலாம் ராசிக்காரர்கள். எங்கே போனாலும் வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வரவுக்கு மீறிய செலவு அப்படிங்கிறது இருக்கும். அதே போல் எவ்வளோ பணம் வந்தாலும் பற்றாக்குறை அப்படிங்கிறது இருந்தே தீரும். அதே போல் லாபத்தில் நஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உயர்வு அப்படிங்கிறதே இருக்காது துலாம் ராசிக்காரர்களுக்கு. சம்பாதிக்க சாப்பிட அப்படிங்கிற ஒரு நிலை தான் இருக்கும். வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்ட நிலைக்கு செல்ல முடியாத ஒரு நிலை அப்படிங்கிறது இருந்து கொண்டிருக்கின்றது துலாம் ராசிக்காரர்களுக்கு. 2023 ஜனவரியில் இருந்து 5ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதே கிடையாதுங்க. ஏன்னா ஸ்தான பலம் இல்லை சனி பகவானுக்கு. அப்போது இந்த 6ஆம் இடத்துல சனி அமரக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலம். வாழ்க்கையில் இதனால் வரையும் சாதிக்காத சில விஷயங்களை சாதிக்க போகிறீங்க 2025 மார்ச் முதல். இப்போது நீங்கள் எந்ததொரு முடிவு எடுத்தாலும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழப்பம் அப்படிங்கிறது இருக்கும், ஒரு தெளிவு அப்படிங்கிறது இருக்காது துலாம் ராசிக்காரர்களுக்கு. தற்போது 5ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வதனால அப்போது இந்த சனி பகவான் 2025 மார்ச்சுக்கு பிறகு 6ஆம் இடத்துல அமர்வதால் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படி சொல்ல முடியும். ராசிக்கு 3-6-11 தான் சனி பகவான் அள்ளி கொடுப்பார். அப்போது 2025 மார்ச்சிலிருந்து ஒரு 2 வருஷத்துக்கு மேலாக 6ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வார். அதே காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கு வீடு கொடுத்த குரு பகவான் 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வாருங்க. இந்த ஒரு காலங்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலம். துலாம் ராசிக்காரர்களுக்கு 2025 மார்ச்லேருந்து ஒரு உயர்ந்த இடத்தை பிடிக்க போகிறீங்க துலாம் ராசிக்காரர்கள். சரி, சனி பகவான் 6ஆம் இடத்துல அமர்வதனால என்னென்ன அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறது கடன் நோய் வழக்கு ஸ்தானம். அப்போது நீண்ட கால கடன் பிரச்சனையில் இருந்து வெளிவர முடியும் துலாம் ராசிக்காரர்கள் 2025 மார்ச்சுக்கு பிறகு. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் இடத்துல சனி இருப்பது நிறைய பேர் சொல்லுவாங்க, 6ஆம் இடத்துல எனக்கு சனி அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா 6ஆம் இடத்துல சனி இருப்பது அவ்வளோ ஒரு பலம், ஒரு நல்லதொரு மன தைரியம் அப்படிங்கிறத கொடுக்கும். எங்கே போனாலும் வெற்றி வாகை சுட முடியும். அதே போல் உங்களுடைய உயர்வுக்கு ஒரு உத்தரவாதம் தருவார் சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது. அதே போல் நீண்ட கால நோய் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது முடிவடையும். துலாம் ராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியாக எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். குடும்பத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவ செலவுகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது முழுமையாக நீங்கிவிடும் 2025 மார்ச்சுக்கு பிறகு. அதே போல் எத்தனை வழக்குகள் அப்படிங்கிறது இருந்தாலும் அத்தனையுமே உங்களுக்கு சாதகமாக முடியும். 6ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வழக்குகள் சாதகமாக முடிந்து அதன் மூலமாக லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு. அதே போல் எங்கே போனாலும் சரியாக ஒரு திட்டமிடுதல் அப்படிங்கிறது ஒன்று கரெக்டாக இருக்கும். இங்கே நீங்கள் போகிற பாதை அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற முடிவுங்கிறது சரியாக இருக்கும். எதில் போனாலுமே ஒரு லாபம் அப்படிங்கிறது இருக்கும். எங்கே போனாலும் ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இருக்கும். வியாபாரம் செய்யக்கூடியவங்க பெரியதொரு வளர்ச்சி அப்படிங்கிறத பார்க்க முடியும். தொழில்துறையில் நல்லதொரு முன்னேற்றம், சொந்த தொழிலில் ஒரு பிரகாசம், வியாபாரத்தை விருத்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, அதாவது இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா 2-3 வழிகளில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, இதெல்லாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கின்றது 2025 மார்ச் முதல். 6ஆம் இடத்துல சனி பகவான் அமர்வதனால, அதுவும் குரு பகவான் வீட்டில் அமர்வது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சிறப்பு அப்படி சொல்லிட்டு சொல்ல முடியும் துலாம் ராசிக்காரர்களுக்கு. அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லதொரு உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கும்.
இந்த மேலதிகாரிகள் தொல்லைகள் எல்லாமே மாறிடும். உங்களுக்கு மேலதிகாரிகள் தொல்லை இருந்துச்சு அப்படின்னா மேல் அதிகாரிகள் பல பேர் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுவாங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் 6ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் 2025 மார்ச்சுக்கு பிறகு. அதே போல் உத்தியோக உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த வேலை இல்லாதவர்களுக்கு எல்லாமே வேலை கிடைச்சிடும். துலாம் ராசிக்காரர்களுக்கு 2025 மார்ச்லேருந்து எல்லாம் மிக சிறப்பாகவே அமையும். நன்றி.